எங்க இருந்து உமால காணோம். அதான்ட்டு எங்க போனான்னு தெரியல. ஒரு தட்டு ஃபுல்லாக பிரியாணி தூக்கிட்டு போனா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. ஆமாக்கா நானும் பார்த்தேன். அதான் பிரியாணியும் கையுமா தான் உள்ளே போனான். நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். அவள் வந்துட்டானா நீ இருக்க அவள் இருக்கையா இது எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். எங்கே போனான்னு ஒன்றும் தெரியலை. ஆஹா இந்த அக்கா சொல்கிறது பார்த்தா இந்த சட்டியை தூக்கிட்டு நம்மள ரோட்டில் நடக்க விட்ருவாங்க போலையே. ஏதாவது பிளானை போட்டு தப்பிச்சுட்டு ஒத்த ரோசா. இல்லை மாட்டிக்குவேன். உன் பொண்ணான கையெல்லாம் வீணா போயிடும். அடி என்னடி இம்புட்டு சந்தோஷமா வேற? ஏக்கா நீங்க என்ன சொன்னீங்க? அத்தை இன்னும் சாப்பிடல, எப்படியாவது சாப்பிட வேண்டியங்கல்ல? ஆமா, ஏன் அத்தை சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? அப்படி எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? ஆனா கண்டிப்பா நம்ம பிரியாணியை சாப்பிட்ருவாங்க. நீங்க வேணா பாருங்க. அதுக்கு பிள்ளையார் சொல்லியே போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியாடி என்ன பண்ண? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள அத்தை நம்ம செஞ்ச பிரியாணி சாப்பிடல, என் பேர் உமா இல்லை. எப்படியோ சாப்பிட்டா சரிடி. எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லு. சரி சரி ஆளுக்கு ஒரு கையை பிடிங்க, இதை தூக்கிட்டு போயிடுவோம். கரெக்டு. அங்கே வேற நெட்டாத்தி கும்பல் சேர்ந்துருச்சுன்னு ஃபோன் அடித்தா. வாங்க வாங்க சட்டுன்னு கொண்டு போய் எல்லாருக்கும் பிரியாணி கொடுத்துட்டு வந்துடுவோம். ஒத்தரோசா புடி. ஆஹா இதான் சரியான நேரம். ஒத்தரோசா ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ அம்மா ஒத்தரோசா என்னாச்சு? அக்கா என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. வயிறெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கு. நிசமா வாடி? ஆமாம் தலையெல்லாம் சுத்துது. இன்னும் திடீர்னு எப்படி சொல்ற? சரி சரி அது வேற ஒன்றும் இருக்காது. காலையிலேருந்து பிரியாணியே சாப்பிட்றல்ல, அதான் கொஞ்சம் செரிமான கோளாறாக இருக்கும். ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான். ஒரு வாய் 2 வாய் சாப்பிட்டு பரவாயில்ல, 4-5 பிளேட் உள்ள தள்ளிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அதுவாக தான் இருக்கும். சரி அப்போ ஒன்று பண்ணு, உள்ள அத்தைக்கு செஞ்ச நீராகாரம் இருக்குது, அதில் கொஞ்சமாக ஜீரகத்தை போட்டு குடிச்சிட்டு வா, சரியா போயிடும். சரிக்கா. உமா நம்மளே அதை தூக்கிட்டு போயிடலாமா? சரிக்கா வாங்க. திரசா நான் வேணா உனக்கு மோர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போட்டா? இல்லைக்கா நானே எடுத்துக்கிறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரிம்மா உடம்ப பார்த்துக்கிட்டு மோரெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வா, சரியா? அவசரம் இல்லை. சரிக்கா நீங்கள் முன்ன போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி கொண்டு போய் இறக்கிடுவோம். எப்பா ஒரு வழியாக தப்பிச்சிட்டான். நல்ல வேலை, ரோட்டில் பிரியாணி குண்டாங்களும் அடைய விட்டுருவாங்களோன்னு நினச்சேன். எஸ்கேப். சரி சரி போய் அக்கா சொன்ன மாதிரி நீராகாரத்தை குடிப்போம். எனக்கும் வயிறு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு வாட்டி 2 வாட்டி பிரியாணி சாப்பிட்டா பரவாயில்ல, காலையிலேருந்து ஓராயிரம் வாட்டி சாப்பிட்டுட்டோம். போய் இந்த மோரை குடிச்சிட்டு வந்துடுவோம். சும்மா இருந்தால் கூட நான் பாட்டுக்கு கிடந்துருவேன். இவளுக்கு வேற கண்ணு முன்னாடி பிரியாணியை காட்டி காட்டி வெறுப்பேற்றுறாளுங்க. சும்மா இருந்தால் கூட நான் பாட்டுக்கு இருந்து விடுவேன். இவளுக்கு வேற காட்டி காட்டி நம்ம பசியை இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்காளுங்க. பேசாமல் இவர்களுக்கு தெரியாமல் பிரியாணி நெல்லி தின்னுடுவோமா? அதுதான் சரி. இன்னும் கொஞ்சம் நேரம் பசியோடையே இருந்தோம், மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்புறம் நம்ம யார் பார்த்துக்கிறது? ஆபத்துக்கு பாவம் இல்லை, பிரியாணி அள்ளி தின்னுடுவோம். இவளுக்கு எப்போ வீட்டை விட்டு அசைவாளதான்னு தெரியலையே. அசைஞ்சா இவளுக்கு தெரியாமல் ஒரு கை சோத்தள்ளி போட்டு சாப்பிட்றலாம். இப்போ என்ன பண்ணுறது? அடி பார்த்து வாடி. வரேன் வரேன். என்ன இவளுங்க பிரியாணி கொண்டாந்து தூக்கிட்டு எங்கே போகிறாளுங்க? எங்கே போனால் என்ன, இவங்க வீட்டை விட்டு போகணும், அம்பிட்டு தான் போட்டோம். எதுக்கும் எங்கே போகிறாளுன்னு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். கீழே கீழே விட்டுறாரு. சரிக்கா சரிக்கா. ஏக்கா ஏதோ கழுத கணக்கிற மாதிரி இல்லை? ஆமாண்டி எனக்கு அப்படிதான் இருக்கு. எப்படி தைரியம் இருந்தா நம்மளே கழுத்தன் படுது. அடி ஐயோ அத்தை இது நீங்களா? நான் கூட கழுதையோன்னு நினைச்சேன். செத்து சும்மா இருமா, ஏதாவது பேசிட்டோம். அவன் நல்லா பேசட்டும். இந்த மீறி கடை போட்டுட்டோம் வர திமிரில் பேசிகிட்டு இருக்கா. பேசட்டும். இந்த பேச்செல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்கேன். இனிமேல் நான் தான் பேச, நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். பார்த்துக்கோங்க. அப்படி பார்ப்போம், அதையும் பார்ப்போம். என்ன மல்லிகா சோத்து சட்டியை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைத்த, பாயசாலும் மிஞ்சி போச்சு, அதான் ரோட்டில் போகிற வரவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓஹோ அப்போ வியாபாரம் நட்டான்னு சொல்லு. இதுதான் என் பேச்சை கேட்டுட்டு வீட்டோட இருந்திருந்தா இதெல்லாம் சந்திக்கணுமா? உடம்பு அலை நனைஞ்சு அதை எதை வாங்கிட்டு வந்து அடுப்பில் வெந்து கடைசியில் சோத்து தூக்கி ஓசியில் கொடுக்குறீங்க. ஓசியில் இதெல்லாம் தேவையா?
நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு வீட்டோட இருக்க வேண்டியதானே. என்னெல்லாம் பக்கச்சுக்கிட்டு ஜெயிச்செல்லாம் நினைக்காதீங்க, அப்புறம் இதுதான் கதி. எத்த உங்களுக்கு அந்த கவலை வேணாம். இது முத நாள் தானே, எங்களுக்கு நட்ட ஆகதான் செஞ்சிச்சு. அதுவும் பெருசாலாம் இல்லை, ஒரு 1000 ரூபா 1500 தான். போட்ட முதல்ல நாங்கள் எடுத்துட்டோம், இருந்துட்டு போட்டோம். இன்னும் 9 நாள் இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட 10,000 ரூபா கொண்டு வந்து கொடுப்பேன், பார்த்துக்குங்க. பார்ப்போம். முதல் நாளே சோறெல்லாம் மிஞ்சி போய் ஓசியில் கொடுக்க போகிறீங்க, இதில் 10 நாள் கொடுக்க போகிறாலாம். 10 நாளும் இப்படி ஓசியிலே கொடுத்து திருவோட தான் எந்த போகிறீங்கடி? திருவோட பாருங்க. வேணாம் மல்லிகாக்கா, இங்கிட்டு வாங்க. என்னடி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறேன் அதானே? கேளு. என்ன பக்கச்சுக்கிட்டலாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டுட்டு அப்போ காலைல விழுந்து கும்பிட்டு வீட்டுக்குள்ளே போ சொல்லிட்டேன். உழு ஏத்த நீங்க நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என்னடி என்ன எடுத்து பேசுகிறேன்? ஏத்த உண்மையை பேசுறேன். இங்க பாருங்க, நான் ஒன்றும் ஓசியில் வீணா தூக்கி கொடுக்கல. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா ஃப்ரீயாக 4 பேர் சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம கடையோட ருசி இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு நாளை பிள்ளை நம்ம கடையை தேடி வருவாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு ரோட்டில் போகிற வரவனுக்கெல்லாம் தூக்கி கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் நட்டம் இல்லை, இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். அதானே, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் வட்டலன் படி, நீ மண் வட்டலன் போ. நீ எல்லாம் சொல்லி தெரிஞ்சுற காலே கிடையாது, பட்டாதான் தெரிஞ்சுவேன். போ, தோத்து கொண்டு வந்து மூஞ்ச எங்கே வச்சுக்கோன்னு நானும் பார்க்குறேன். தோக்குறதா? இனிமே வெற்றி மட்டும்தான் எங்களோடது, தோல்வி உங்களோடது. வட்டா ஏக்கா வாங்க. பொறாளுக்கு போக்கத்தவளுங்க போட்டோம். ஏத்தே உங்களுக்கு ஒரு கை பிரியாணி வேணுமா? ஒன்றும் வேணாண்டி, நீங்களே ஊரில் இருக்கவங்களுக்கு அள்ளி கொடுங்க. புளி பசிச்சாலும் புள்ள தின்னாதுடி. நம்மளுக்கு பிரியாணி வேணுமான்னு கேட்குறாளுங்க. புளி பசிச்சாலும் புள்ள தின்னாது. நான் அந்த பழைய சாத கஞ்சியே குடிச்சுக்கிறேன். இங்கே இருக்கு நீராகாரம், இதை எடுத்து குடிப்போம். என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் கடைசியாக நம்ம ஊர் ஐட்டத்தை கொஞ்சம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இவர்களெல்லாம் என்ன சும்மா லேசுப்பட்டவன் நினச்சிட்டாளுங்க போல. பிரியாணின்னு பார்த்து சொன்னோன்னே அப்படியே இவளுக்கு பின்னாடி வந்துடுவேன்னு நினச்சாளுங்க போல. நான் பழைய கஞ்சி குடிச்சு வளர்ந்துவேன். இந்த பிரியாணிலாம் எனக்கு ஏமாத்திரம். நான் இன்றைக்கி இந்த பழைய கஞ்சி குடிச்சா உயிர் வாழ்ந்துக்கிறேன். பிரியாணி மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுடி, கொம்பு இழைக்காது. 1000 இருந்தாலும் இந்த பழைய சத்து கஞ்சி தனியே ருசி தான். இவன் என்ன பண்ணுற நம்ம வீட்டு கிச்சனில்? அடி அம்மா வாங்க. நீங்கள் என்ன பண்ணுற? நீ அவளுக்கு கூட்டாளி தானே? எம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, காலையிலேருந்து பிரியாணியை சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு கோளாறாகி போச்சு. அதான் இங்கே பழையது இருக்குது, குடிச்சிட்டு வான்னு மல்லிகாக்கா சொன்னாங்க. அதான் எடுத்து ஒரு வாய் குடித்தேன். என்னது இருந்த பழையதையும் நீ குடிச்சிட்டியா? ஆமாம்மா, நீங்கள் தான் எதையுமே மல்லிகாக்கா செஞ்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே. அதான் அக்கா என்ன குடிக்க சொன்னாங்க, நானும் வீணாக போயிடக்கூடாதுன்னு குடித்தேன். மொத்தமாக குடிச்சிட்டியா? ஆமாம்மா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மல்லிகாக்கா உங்களுக்காக பண்ணது பார்த்தீங்களா, அதனால் பார்த்து பண்ணியிருப்பாங்க போல். அம்புட்டு ருசி. இப்போ தான் முழுசாக குடிச்சு முடித்தேன். ஏம்மா நீங்கள் எதுவும் குடிக்கலான் இருந்தீங்களோ? பாவி, இந்த பழைய சத்து கஞ்சி குடிச்சாது வயிற்று ரொப்பிக்கலான்னு பார்த்தேன், இப்போ அதுவும் இல்லை. அம்மா உங்களை தான், நீங்கள் குடிக்கலான்னு எதுவும் இருந்தீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ கையால் சமைச்சதை யார் திம்பா? நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஓ சரிம்மா நான் போகிறேன், அங்கே எனக்கு வேலை இருக்குது. ஐயோ, இருந்த பழைய சாதத்தையும் குடிச்சிட்டா இப்படியே போனால் நான் பசியில் செத்து போயிடுவேனே. எதுக்கும் வீட்டில் எதுவும் பிரியாணி இருக்கான்னு கேட்டுக்குவோம். அடி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு நாய் வருது அடிக்கடி. சரி, அது ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பிரியாணி இருக்குது, நீங்கள் மிச்சம் மீதி அதான் அதுக்கு போடலாம், இங்கே எதுவும் இருக்கான்னு கேட்டேன். ஆஹா, உமா மாமியாளுக்கு பசி எடுத்துருச்சு போல, அதான் நாயின்னு சொல்லி பிரியாணிக்கு ரூட்டை போடுறாங்க. இவங்களுக்கு இப்படியே விட்டால் சரிப்படாது. உமா வழியிலே நம்மளும் போயிடணும். இப்போ பாரு, ஐயோ இப்போதாம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க, கொஞ்சம் முன்னமே சொல்லியிருக்கக்கூடாது. சரி, அந்த நாய் எப்படி அங்கே தான் வரும்னு நினைக்கேன். அங்கே வந்தால் நாங்களே போட்டுக்கோமா, நான் வரேன். அப்படியும் பிரியாணி மோப்பத்துக்கு ஊரில் இருக்க தெருநாயெல்லாம் எங்களுக்கு தான் சுற்றி முக்கியம். நாங்கள் அங்கே வந்தோன்னா அங்கே போட்டுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வரேங்க. போச்சு, எல்லாம் போச்சு. வீட்டில் இருந்த பழைய சொத்து கொஞ்சம் போச்சு, அவளுக்கு செஞ்ச பிரியாணியும் போச்சு. இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது? பசியில் மயிரே கடமுடாங்குதே. வீட்டில் வேற ஒன்றும் காணோம்.
இத்தனை மணிக்கு மேலே கடையும் இருக்காது. இப்போ என்ன பண்ணுறது?